மாமா போச்சு. நாம இத பத்தி ஏன் யோசிக்கவே இல்ல? என்ன தமிழ்? அவருக்கு எங்க அம்மாவை தெரியும்ல, அவங்க தான் அத்தைன்னு தெரிஞ்சா சிபி சார் எப்படி ஏத்துப்பாருன்னு தெரியலையே. ஓ ஆமால்ல. நானும் அவர்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா முடியல. இப்ப என்ன மாமா பண்றது? ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா? இரு தமிழ், யோசிப்போம். நீ சொல்றது பார்த்தா சிபி இருந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியாது, எல்லாருக்கும் தெரிய வரும், பெரிய கலவரம் ஆயிரும். சரி விடுமா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது யோசிப்போம். முத்து, இதுக்கு மத்தியில சிபி தமிழ் 2 பேரும் நெருக்கமாகறதுக்கு ஒரு வேலை செய்ய போறேன். இன்னும் 1 மாசத்துல புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றோம்ல? ஆமாமா. அந்த பிரான்ச்ச சிபி தமிழ் 2 பேரையும் பாத்துக்க சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நம்ம ஆபீஸ்க்கு வர தேவையில்லை. கம்ப்ளீட்டா அவங்க 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும். வீட்டுல வேலை செய்யற இடத்துலன்னு எல்லா இடத்துலயும் ஒன்னா இருந்தா ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும்ல. சரிங்கம்மா, நான் வரேம்மா. அம்மா வர போறாங்க. சிபி சாரும் ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் பேசுறாரு. அம்மா பத்தின உண்மைய சிபி சார் கிட்ட சொல்லிடலாம். சிபி சாருக்கு தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். தமிழ். சிபி சார். சொல்லு தமிழ். என்ன அப்பா ஓகேவா? இல்ல பர்த்டே வேணா அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணதா கேள்விப்பட்டேன். இப்ப அது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு சார். உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்படியா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல. ஆமா, அன்னைக்கு எதோ சொல்ல வந்தல. என்ன விஷயம் சொல்லு தமிழ். சிபி சார் அம்மாட்ட இருக்காங்கல்ல. ப்ளீஸ் தமிழ் வேணா. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல அவங்க பேச்சு எடுக்காத. இல்ல சார் வேணா தமிழ். யாருக்குமே அவங்கள பத்தி பேசினா பிடிக்கலன்றப்போ நீ மட்டும் எதுக்கு திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்க? வேணா தமிழ், விட்டுரு. அவங்க எப்படியோ எங்கேயோ இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம். நம்ம லைஃப நாம பார்க்கலாம். பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்ப்பா. ஐ அம் சோ ஹாப்பி. சரி ஓகேப்பா. பா, ஆக்சுவலா நீங்க அப்செட்டா இருந்தீங்களா? அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் இந்த பர்த்டேவை எல்லாரும் மிரள்ற மாதிரி செலிப்ரேட் பண்ண போறோம்ப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கவே கூடாது. சிபி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புப்பா. என்னப்பா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ கடலூர் வரைக்கும் போயிட்டு வந்துட முடியுமா? பா இல்லப்பா, பர்த்டே பார்ட்டிலாம் இருக்கு. இருக்குதான், ஆனா இது ஒரு முக்கியமான பிசினஸ் டீல். அம்மா பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று நீ போகணும், இல்லை நான் போகணும். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் போகலன்னா அந்த டீலை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. சொன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு அம்மா நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லப்பா, என்னதான் பிசினஸா இருந்தாலும் இந்த பர்த்டே பார்ட்டி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்ல. புரியுதுப்பா, ஆனா பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் ரூலே எது நடந்தாலும் நடக்கலனாலும் நாம பிசினஸ்க்கு தான் பிரியாரிட்டி கொடுக்கணும். இப்ப நீ போகலன்னா நான் தான்ப்பா போற மாதிரி இருக்கும். அம்மா வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. அதான்ப்பா யோசிக்கிறேன். சரிப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். தமிழ், நீ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. எந்த குறையும் வரக்கூடாது. ஓகே? அப்புறம்ப்பா, விஷ் யூ a very happy birthday to you பா. Thank you பா. சரிப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, வரேன்.
தமிழ். எப்படி? ம் சரி, வாங்க போலாம். ம். வா. வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம். மீனா, உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா மனசை விட்டுருப்பாங்கம்மா. கிட்டத்தட்ட 20 வருஷமா உன் புருஷன் கோமால படுத்த படுக்கையா இருந்தாரு. அவரை நல்ல விதமா பார்த்து இன்னைக்கு அவரை குணமாக்கி இருக்க. உன்னோட வைராக்கியத்துக்கும் உன் அன்புக்கும் தான் குணமாகி அவர் இன்னைக்கு திரும்ப வந்திருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இனி உன் வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. மச்சான், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன வெறுங்கைய கொடுக்குறீங்க? கிஃப்ட் எதுவும் இல்லையா? என்ன மச்சான் இப்படி கேட்டுட்டீங்க? gift வாங்கி வச்சிருக்கிறேன். நீங்க கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்குறேன் மச்சான். ம். ஏ சேது, இவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க. எப்படி வந்தாங்க? அதெல்லாம் உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க வர்ஷினி. பாத்தீங்களா எவ்வளவு ஒய்யாரமா வந்துகிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் பொறுமையா இரு அமுதா, பாத்துக்கலாம். அம்மு, அண்ணா, வாமா. உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? உள்ள வாமா. இல்லண்ணே, பரவாயில்ல. நான் இப்படி ஓரமாவே நிக்கிறேன்னு. நீ ஓரமா நிக்கிறதுக்காக நான் உன்னை இவ்வளவு போராடி வீட்டுக்கு வர வச்சேன். வாமா போலாம். வா வாமா. இருங்க இருங்க. மீனா, பக்கத்துல வா. பக்கத்துல வான்னு சொன்னேன். அம்மா, நீங்களும் வாங்கம்மா. வாங்க. எல்லாரும் பக்கத்துல வாங்க. இப்ப இடுங்க. இருபது வருஷம் வாழாத வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பா, இது என்னோட கடமைப்பா. நீங்க ஹாப்பியா இருக்கீங்கல்ல? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. பிரகாஷோட பர்த்டேக்கு யாருமே கொடுக்க முடியாத கிஃப்ட நீ கொடுத்துட்ட சிபி.